இந்த கூட்டத்தின் வாயிலாக 12 தீர்மானங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நேரம் கருதி ஒரு 6 தீர்மானங்களை வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு தீர்மானங்களின் கைகளை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம் 1. முதல்வரின் அறிவிப்பில் மகிழ்ச்சி இல்லை. தமிழக முதல்வர் அவர்கள் சமீபத்திய முஸ்லிம் லீக் மாநாட்டில் இஸ்லாமிய நலம் கருதி ஒரு 5 அறிவிப்புகளை அறிவித்தார். அதில் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீடு, இஸ்லாமிய சமூகம் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு இல்லை. மேலும் நீண்டகால சிறைவாசிகள் விடுதலை பற்றிய எந்த அறிவிப்பும் இல்லாததால் இந்த அறிவிப்புகளை அறிவிக்குமாறு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்ய வேண்டும் என இந்த தீர்மானத்தின் வாயிலாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 2. அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா இஸ்லாமிய ரிக்ஷா ஆட்டோக்காரர்களுக்கு குறைவான கூலி கொடுப்பதன் மூலமாக அசாமை விட்டு துரத்த மற்றும் அதுக்குண்டான வேலை செய்ய வெளிப்படையாக பேசியுள்ளார். எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கும் உன்னத பணியை மேற்கொள்ள வேண்டிய உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 3. மதவாத சக்திகளை புறக்கணிப்போம். வரும் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மத வெறுப்பை விதித்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில் எடுத்துக்கொண்ட பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலொண்டு துடிக்கின்றார்கள். வருகின்ற தேர்தலில் மதவாத சக்திகளோடு மற்றும் நேரடி கூட்டணி வைத்தவர்களோடும் மாபெரும் தோல்வி தொழக்கூடிய நிலையை மக்கள் ஏற்படுத்த வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 4. கரையூர் இக்பாலார் பகுதியில் பொதுமக்கள் நலன் கருதி அமைக்கப்பட்ட ஆரம்ப துணை சுகாதார நிலையம் திறக்கப்பட்டு பல மாதங்களாகியும் இதுவரை அங்கே முறையான மருத்துவர்கள் நியமிக்கப்படவில்லை. எனவே உடனடியாக ஒரு நிரந்தர மருத்துவரை நியமித்து இந்நிலையத்தை முழுமையாக செயல்பாட்டில் கொண்டு வர இக்கூட்டத்தின் வாயிலாக ஆரம்ப சுகாதாரத்துறையை வெளியிட்டு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 5. ரயான் புதிய குடியிருப்பு தொகுதியில் மற்றும் உபமுக்தார் ஆகிய பகுதிகளில் சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் அன்றாடம் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றார்கள். மக்களின் அடிப்படை தேவைகளை காற்றாலைகளை மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் செய்ய நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக நகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 6. கல்வி மசாந்தரில் கிழக்கு பகுதியில் முறையற்ற திட்டங்களுடன் நிறுவப்பட்ட கழிவுநீர் பாலத்தால் வீடுகளுக்கு நீர் புகுந்ததை அடுத்து தற்போது நடைபெற்று வரும் கால்வாய் மற்றும் பால சீரமைப்பு பணிகள் மிகவும் மந்த கதையில் நடைபெறுகின்றன. பொதுமக்களின் இன்னல்களை கருத்தில் கொண்டு இப்பணியை போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடிக்க நகராட்சி நிர்வாகத்தை இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.